محمد بن إسماعيل سلام خير شيخ قد بلغ المنى در مكنون في صدف الناس ولد في البخارى خل ربنا تقلت كيا أسفل الأسفياء جوده فشا حبا بالجنان وفول العمل حرزا للجنان وفول العمل وفول العمل وفول العمل فوزا بالجنان. الحمد لله الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: تحابوا وتحادوا، أو كما قال صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي خلت خيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈருலக வேந்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் பெற்ற உம்மத்தினர்களே, அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது துஆ பரக்கத்தும் இந்த விழாவில் கதாநாயகரான இமாம் புகாரி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நல்லாசிகளும் நாம் யாவருக்கும் வந்து சேரட்டுமாக என்று முதற்கண் பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஓதிய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்பளிப்பு சம்பந்தமான பல்வேறு ஹதீதுகளை எழுதுகிறார்கள். அன்பளிப்பு குறித்து முன்னால் பேசிய ஆலிம் அவர்கள் ஒரு சில விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பை அதிக அளவில் கொடுத்து கொள்ளுங்கள், அப்படி கொடுத்துக் கொள்வதன் வாயிலாக உங்களுக்குள்ள ஒரு அன்பினை ஒரு பாசத்தினை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தஹாபு வ தஹாது, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பினை கொடுத்துக் கொள்ளுங்கள், அப்படி அன்பளிப்பை கொடுத்துக் கொள்வதன் மூலமாக ஒருவருக்கொருவர் பாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான சொந்தங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் புரட்டி பார்த்தால் தெரியும். அன்பளிப்பை கொடுக்கும் இடத்திலும் இருந்தார்கள், அன்பளிப்பினை பெரும் இடத்திலும் இருந்தார்கள். அன்பளிப்பை கொடுப்பதும் மரியாதை தான், அன்பளிப்பை வாங்குவதும் மரியாதை தான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹாபு வ தஹாது, நீங்கள் அன்பளிப்பை ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்ளுங்கள். தஹாபு என்று சொன்னால் தஃபாஅல வஸன்,
இல்மு தஸ்ரீஃப், அதாவது அணி இலக்கணத்துடைய பாடத்திலே தஃபால என்ற வசனுக்கு ஒருவருக்கொருவர் என்ற அர்த்தம் இருக்கின்றது. உலமா பெருமக்களுக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் அன்பளிப்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள், கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி கொடுப்பதின் வாயிலாக உங்களிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு மலரும், அந்த அன்புகள் அதிகரிக்கும், அந்த ஒரு பாசம் அதிகரிக்கும், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஒற்றுமை உண்டாகும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் அன்னையர் திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ். உருவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா அன்னஹா காலத்தில் உருவா, ஆயிஷா சித்திகா நாயகியார் அவர்கள் உருவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், இப்ன உஹ்தி, என் சகோதரரின், என்னுடைய சகோதரின் மகனாரே, இன் குன்னா லனந்தரு இலல் ஹிலால் சும்மல் ஹிலால் சலாசத் அஹில்லத்தின் ஃபி ஷஹ்ரைன், 2 மாதங்களில் 3 முறை நாங்கள் பிறைகளை காண்போம். அந்த 2 மாதங்களில் 3 முறை நாங்கள் பிறைகள் கண்ட அந்த வேளையில் ஒமா ஊகிதத் ஃபி அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன், எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு மூட்டப்படாது, சமைக்கப்படாது என்று சொன்னபோது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஃபகுல்து யா ஹாலத்து மாகான யேசுக்கும், அப்படி சமைக்காமல் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது? 2 மாதங்கள் சாப்பிடாமலேவா உங்களுடைய வாழ்க்கையை கழித்தீர்கள்? மாகான யேசுக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி சென்றது என்று உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா அம்மையார் இடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலத் அல் அஸ்வதான் அத்தமர் ஒல் மாவு, பேரித்த பழம், தண்ணீர், இந்த 2ஐ கொண்டே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் போதுமாக்கி கொண்டிருந்தோம். இந்த 2ஐயுமே எங்களுடைய உணவிற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நேரத்திலே இல்லா அன்னஹு கது கானலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரானுன் மினல் அன்சார், அப்பொழுது அன்சாரி தோழர்கள், மதீனத்து அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்டை வீட்டார்களாக இருந்தார்கள். ஃபகானத் லஹும் அல் மனாயிஹு, அந்த அன்சாரி தோழர்களிடத்திலே இரவலாக அவர்கள் பயன்படுத்துவதற்காக அன்பளிப்பாக பெற்ற அந்த இரவலான ஒட்டகங்கள் இருந்தது. மனாயிஹ் என்று சொன்னார் இரவலாக ஒட்டகத்தை வாங்குவது என்ற அர்த்தம். குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஒட்டகத்தை அவர்கள் அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அந்த ஒட்டகத்தை அவர்கள் பாலுக்காகவும் அல்லது பிரயாணங்களுக்காகவும் பயன்படுத்திவிட்டு அதை கொடுத்து விடுவார்கள், லீஸ் விடுற மாதிரி. புரியுதுங்களா? இப்போ நான் எனக்கு ஒரு பைக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு 2 மாதத்துக்கு நான் அதை நான் புழங்கி விட்டு அதை ஓனர் இடத்துல நான் கொடுத்து விடுவேன். அப்படி அன்சாரி தோழர்களுக்கு மனாயிஹ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் இரவலாக பெற்ற அந்த அன்பளிப்பான ஒட்டகைகள் இருந்தது. அந்த ஒட்டகைகளிலிருந்து பால்களை கறக்கி கொண்டு வந்து எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்தார்கள். எங்களுக்கு அந்த பால்களை ஊற்றி கொடுத்து எங்களுடைய பசி ஆறுவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவிய கரங்களில் ஒன்றுதான் அன்சாரிகளின் கரங்கள், அன்சாரி தோழர்களின் கரங்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும், அன்சாரியுடைய பிள்ளைகளின் பாவத்தை மன்னிக்க வேண்டும். அபுனாய் அன்சார், அன்சாரிகளின் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அன்று எம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, அதற்கான அர்த்தம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையாக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய உணவுகளை கொடுத்து நபியின் தேவையை பூர்த்தி செய்தவர்கள், நபியின் குடும்பத்தார்கள் தேவையை பூர்த்தி செய்தவர்கள் என்று தெரிய வருகிறது. அருமையான பெருமக்களே, நமக்கு வரக்கூடிய அன்பளிப்பு அது எந்த ரகமாக இருந்தாலும் அதனுடைய தரத்தை நாம் பார்க்க வேண்டியதில்லை, அதனுடைய அளவை நாம் பார்க்க வேண்டியதில்லை. அன்பளிப்பை மனம் வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பளிப்பை கொடுப்பவர் யாராக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய பொருட்களின் அளவு என்னவாக இருக்கட்டும், அதை நாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு வந்த அன்பளிப்பு நமக்கு நம் சகோதரர் தருகிறார், நமக்கு நம் தந்தை தருகிறார், நமக்கு நம் சகோதரர் தருகிறார், நம்முடைய உறவினர்கள் தருகிறார்கள், எங்கிருந்தோ வந்து நம் மீது அன்பு செலுத்தக்கூடிய யாரோ ஒரு நபர் தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்பளிப்பின் தரத்தையோ அன்பளிப்பின் அளவையோ பார்க்கக்கூடாது. அந்த அன்பளிப்பை மனம் மோதி ஏற்பதுதான் நபியின் வழி, அதுதான் சுன்னத்து நபவியா.
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் துஈது இலா துராயின் அw குராயின், எனக்கு ஆட்டின் அந்த கால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும், அவ் குராயின் ஆட்டின் அந்த விலா எலும்பு அவை அன்பளிப்பாக எனக்கு தரப்பட்டாலும், ல அஹ்பப்து நான் அதை பாசத்தோடு ஏற்றுக்கொள்வேன். எப்படி? ல அஹ்பப்து அந்த அன்பளிப்பினை ஆட்டுக்கால் போய் தரானே, ஆட்டின் முதுகெலும்பை தருகின்றானே என்று நான் யோசிக்க மாட்டேன். ல அஹ்பப்து நான் அதை மனமோந்து ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படி நீங்களும் அதே போல அன்பளிப்பின் அளவு நீங்கள் பார்க்க வேண்டாம், அந்த அன்பளிப்பை மனமோந்து ஏற்றுக்கொள்கள் என்று சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அன்பளிப்பை தேடுவது. பாபு மன் இஸ்தௌஹப மின் அஸ்ஹாபிஹி ஷைஅன், அன்பளிப்பை தேடுவது. அன்பளிப்பு யாராவது தருவார்களா என்று எதிர்பார்ப்பது மார்க்கத்தில் ஆகமாகப்பட்ட ஒன்றுதான். சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஸல இலா இம்ராஅத்தின் மினல் முஹாஜிரின், முஹாஜிர் குலத்தை சார்ந்த ஒரு பெண், ஒகான லஹா குலாமுன் நஜ்ஜாரும், அந்த பெண்ணிடத்தில் ஒரு அடிமை இருந்தார். அவர் நல்ல தச்சு வேலை செய்யக்கூடியவர், குட் கார்பெண்டர், தச்சு வேலை செய்வதில் வல்லுனர் அவர். இதை அறிந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த முஹாஜிர் பெண்ணிடத்திலே, முரி அப்தக ஃபல் யஅமல் லனா அவதல் மின்பர், உன்னுடைய அடிமை இடத்தில் சொல்லி ஒரு கட்டையினால் ஆன ஒரு மிம்பர் படியை ஏற்படுத்தி தர வேண்டும். கட்டையினால் ஆன ஒரு மிம்பர் படியை ஏற்படுத்தி தர, ஒரு மிம்பர் படியை உருவாக்கி தர வேண்டும் என்று நீ உன்னுடைய அடிமை இடத்தில் சொல்லுங்கள் என்று அந்த பெண்ணிடம், முஹாஜிரி பெண்ணிடம் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்ன பிறகு அந்த முஹாஜிர் பெண் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை அந்த அன்சாரி அவருடைய அந்த அடிமையிடம் சொல்கிறார்கள், இப்படி நபிகள் நாயகத்திற்கு நான் சென்றேன், நீ ஒரு நல்ல தச்சு வேலை செய்பவனாக இருக்கிறாய், நல்ல கார்பெண்டராக இருக்கிறாய், கட்டையிலால் ஆன ஒரு மிம்பரை நீ செய்து வா என்று நபிகள் நாயகம் உத்தரவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். உத்தரவுக்கு இணங்க அந்த அடிமை தோழர் அந்த மரக்கட்டையை செய்து வருகிறார். ஃபகத்தாமின் தர்ஃபா, தர்ஃபா என்ற மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட அந்த கட்டையின் மூலமாக, அந்த மரக்கட்டையின் மூலமாக அந்த மிம்பருக்கான அந்த வேலையை செய்து, அந்த மிம்பர் படியினை செய்து வருகிறார். வந்த பிறகு அந்த முஹாஜிரி குலத்தை சார்ந்த அந்த பெண் பார்வையிடுகிறார்கள். பார்வையிட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபியை அனுப்பி வைக்க, அந்த அவருடைய அடிமையை அனுப்பி வைக்கிறார்கள். நீ போய் சொல்லு, நபிகள் நாயகத்திலே போய் சொல், நான் இப்படி அடிமை இப்படி நான் அந்த மிம்பர் கட்டையை செய்து விட்டேன் என்று சொல் என்று அனுப்ப, அந்த அடிமையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, இப்படி நீங்கள் மிம்பரை செய்து தர வேண்டும் என்று கேட்டீர்களே, நான் நன்றாக செய்து முடித்து விட்டேன் நாயகம் என்று சொல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பரை எடுத்துட்டு வாருங்கள், நானும் பார்வையிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த மிம்பர் கட்டையை, அந்த மிம்பர் படியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் அந்த அடிமை, அந்த முஹாஜிர் பெண்ணின் அடிமை எடுத்து வைக்கிறார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையிட்டு அந்த அடிமைக்காகவும் அந்த பெண்ணுக்காகவும் துஆ செய்தார்கள். இதில் நாம் என்ன விளங்க வேண்டும்? அன்பளிப்பை நாம் எதிர்பார்க்கலாம், நமக்கு அன்பளிப்பு தேவைப்படாமல் இருக்கலாம், நாம் எல்லா வகையிலும் நாம் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்களுக்கு அன்பளிப்பு தேவைப்படலாம், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு அன்பளிப்பு தேவைப்படலாம். உதாரணமாக இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை இருக்கின்றது, இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபைக்கு என்று சில தேவைகள் இருக்கின்றது என்று சொன்னால் நிர்வாகிகள் தாராளமாக கேட்கலாம். காரணம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, நபியுடைய சுன்னத்து. புகாரி ஷரீஃப் சபைக்கு நன்கொடை கேட்கலாம், புகாரி ஷரீஃப் சபைக்கு இப்படி சில பொருட்கள் தேவைப்படுகிறது, அந்த பொருட்கள் மூலமாக இந்தந்த பயன்பாடுகள் இருக்கின்றது என்று மக்களிடத்தில் அவர்கள் கோரிக்கை வைக்கலாம், எந்த தவறும் இல்லை. ஏன் அது அப்படி செய்ய வேண்டும்? காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மிம்பர் படி இல்லை என்ற பொழுது மிம்பர் படி செய்து வர உத்தரவிட்டார்கள் என்ற ஹதீஸிலிருந்து நாம் சான்றாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. அருமையான பெருமக்களே, அடுத்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், பாபுமன் இஸ்தஸ்கா, தண்ணீர் புகட்ட தேடுவது. தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், வெளியே சென்று வருகிறோம், ரொம்ப தாகமாக இருக்குது, அல்லது சிறுவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் விளையாடி விட்டு வருகிறார்கள், அதிக தாகம் அவர்களுக்கு எடுக்கும், அல்லது வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், வீட்டில் கட்டிட வேலையில் ஈடுபடக்கூடிய பெண்கள், கடுமையான வெயிலிலும் மழையிலும் அவர்கள் தன்னுடைய முழு ஆற்றலையும் செலுத்தி வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணீர் தாகமாக இருக்கும். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும். அது குறித்த ஹதீஸ் தான் இது. அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க,
கால சமயத்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யகூல், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல கேட்டேன், அத்தானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தாரினா ஹாதா, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் இந்த வீட்டிலே நாங்கள் வந்தோம். அப்படி வரும்போது ஃபஸ்தஸ்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்ணீர் புகட்ட தேடினார்கள். தண்ணீர் தேவைப்படுகிறது, தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுது ஃபஹலப்னா லஹு ஷாத்தன் லனா, எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றிலிருந்து பாலை கறந்து சும்ம சுபுத்துஹு மின் மாய் பீரினா, எங்களுடைய கணத்திலிருந்து அந்த தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரில் அந்த பாலில் அந்த தண்ணீரை சிறிதளவு கலந்து ஃபஅதைத்துஹு, அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்? அந்த பாலை கொடுத்தோம். அபூபக்கருன் அன் யசாரிஹி, அந்த சமயத்திலே அந்த மஜ்லிஸ் இருக்கின்றது, நடுவிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள், இடதுபுறத்தில் அபூபக்கர் இருக்கிறார்கள். உமருன் துஜாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆராபியின் அன் யமீனிஹி, ஆராபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலப்புறத்தில் இருக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மஜ்லிஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபியின் வலது பக்கத்திலே ஒரு அரபு கிராமவாசி இருக்கிறார், இடது பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறார்கள். நபிக்கு முன்னால் சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பாலை நீங்கள் அன்பளிப்பாக தாருங்கள், அவர்கள் குடிப்பார் என்று சொன்னபோது அந்த ஆராபிட்ட நபி கேட்குறாங்க, நீங்கள் விட்டுக்கு தாருங்களேன் என்று கேட்டபோது யாரை சொல்லுந்தா, உங்களிடமிருந்து வரக்கூடிய பங்கை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது, வர்க்கத்தான் உபாரக்கான பால், அதை நான் தான் பருகுவேன், நான் தான் அதை குடிப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்ன பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐமனூன, வலது புறத்தில் உள்ளவர்கள் தான் முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயம், தண்ணீர் தேவை இருக்கும் பட்சத்தில் நாம் கேட்கலாம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தண்ணீரை கேட்டபோது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாலை கொடுத்தார்கள். சஹாபாக்களுடைய உள்ளம் விசாலமானதாக இருந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டது தண்ணீர், ஆனால் அவர்கள் கொடுத்தது பால். இதை ஒட்டி நான் ஒரு செய்தியை சொல்ல வருகிறேன். கூத்தாநல்லூரை எடுத்துக்கொண்டால் அதிக செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். நம்ம ஊரை விடவும் கிழக்கரையை விடவும் ராமநாதபுரத்தை விடவும் இஸ்லாமிய அதிராம்பட்டணத்தை விடவும் அதிக செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஊர். அந்த ஊருக்கு ஏன் அவ்வளோ செழிப்பை அல்லாஹ் கொடுத்தார் என்று சொன்னால், நாகூர் சாகுல் பாஷா நாயகம் அவர்கள் அவர்களுடைய முரீதுகளை திரட்டி இஸ்லாமிய போதனை செய்யும் பொழுது, ஆன்மீக போதனை செய்யும் பொழுது கூத்தாநல்லூருக்கு செல்கிறார்கள். அப்படி கூத்தாநல்லூருக்கு அவர்கள் செல்லும் பொழுது நாகூர் சாகுல் பாஷா நாயகம் அவர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படுகிறது. தண்ணி தாகம் கிடையாது, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. ஒரு வீட்டுக்கு சென்று இப்படி தண்ணீர் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அங்கே உள்ள வீட்டு மக்கள் எல்லாம் சென்று தண்ணீர் கொடுக்கவில்லை, பாலை கொடுத்தாங்க. கேட்டது அவர்களுடைய தாகத்தை போக்குவதற்காக தண்ணீர் கேட்டார்கள் சாகுல் பாஷா நாயகம் அவர்கள். ஆனால் அவர்கள் கொடுத்ததோ பால் என்பது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விரும்பப்பட்ட ஒரு சுன்னத்து. அந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆ பரக்கத்து தான் இன்று கூத்தாநல்லூர் மிகுந்த செல்வந்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊராக இருக்கின்றது. அதிக அளவில் மக்களை அந்த சாகுல் பாஷா நாயகம் அவர்களை தரிசித்து வருகிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தண்ணீர் தேவைக்காக நாம் ஒருவர் தண்ணீர் கேட்டால் தண்ணீரோடு கொடுத்து நிறுத்திவிடக்கூடாது, பாலையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலை தான் கொடுத்தார்கள். யாரு? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக அருமையான பெருமக்களை, இந்த செய்தியையும் இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். அடுத்து வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், பாபு மல்லம் யக்பல் ஹதியத்த, சில நபரிடமிருந்து ஹதியாவை பெறாமல் இருப்பது. ஒருவர் நமக்கு ஒரு அன்பளிப்பு தருகிறார், அதை நாம் பெறக்கூடாது சில காரணங்களுக்காக. அந்த காரணம் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜுஸ்ஸாமத் இப்னு லைசி என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அந்த நபித்தோழர் ஜகாத்துடைய பொருளை வசூலிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்டிருந்தார், ஜுஸ்ஸாமத் இப்னு லைசி. அப்போது அந்த ஜுஸ்ஸாமத் இப்னு லைசி அவர்கள் ஜகாத்தை அந்த வசூல் செய்து வரும் வேளையில் அவர்களுக்கு சில அன்பளிப்பாக பொருள் கிடைக்கிறது. அந்த அன்பளிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்குறாங்க, நபிகள் நாயகத்தில் கொடுக்குறாங்க. கொடுத்த பொழுது இது எங்கேருந்து உங்களுக்கு வந்தது? ரசூலே கரீம் கேட்கிறார்கள், இது எங்கேருந்து உங்களுக்கு வந்தது தோழரே? நீங்கள் ஜகாத் பணத்தை வசூல் செய்கிறீர்கள், எனக்கு அன்பளிப்பாக தருகிறீர்கள், இந்த பொருள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார், எனக்கு இப்படி ஒருவர் அன்பளிப்பு செய்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அவருடைய வீட்டிலிருந்து பார்ப்பேன், யாராவது அன்பளிப்பு கொண்டு வருகிறாரா என்று பார்ப்பேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும்,
நீங்கள் எடுக்கின்ற அந்த தர்மத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருள் அது மாடாக இருந்தால் நாளை நிறவிலே அது மாடாக கத்தி உங்களை அறிமுகப்படுத்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய பொருள் கழுதையாக இருந்தால் அது கழுதையாக கணைக்கும். எனவே கையை தூக்கிவிட்டு அல்லாஹும்ம இறைவா, இந்த செய்தியை நான் எத்தி வைத்து விட்டேனா என்று 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே மன்றாடினார்கள். ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய அன்பளிப்பு அது எந்த இடத்திலிருந்து வருகிறது, தரக்கூடிய நம் மனிதர் யார் என்பதை நாம் நன்கு அவதானித்த பிறகுதான் அந்த அன்பளிப்பை நாம் பெற வேண்டும். எனவே நாம் அன்பளிப்பு வாங்கும் பொழுது அந்த அன்பளிப்பு சரியான வழியில் வருகிறதா, அது ஜக்காத்துடைய பொருளிலிருந்து வருகிறதா, அல்லது வேறு ஏதாவது தவறான வழியில் அந்த அன்பளிப்பு நமக்கு வருகின்றதா என்று நாம் கவனித்ததற்கு பிறகுதான் அந்த அன்பளிப்பை நாம் பெற வேண்டும். அந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே ஹராம் என்பது சிறிதளவு கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கலந்துவிடக்கூடாது என்பதிலே அதீத கவனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அருமையான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்தில் சாட்சியுடைய பாடம் இடம்பெறுகிறது. சாட்சி சொல்லுதல் என்று சொன்னால் நடந்ததை நடந்தது போல் சொல்வதுதான் சாட்சி. நடந்தது போல் சொல்வது, இறைவனை பயந்து சொல்வதுதான் சாட்சி. நமது முன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்னவென்று, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நாம் ஒரு விஷயத்தை பார்த்திருப்போம், அந்த விஷயம் நாம் பார்த்தது மாற்றமாக இருக்கும், அது நடந்தது ஒன்று, நாம் பார்த்தது ஒன்றாக இருக்கும். அல்லது யாராவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல நாம் அதை காதில் கேட்டிருப்போம், ஆனால் நடந்தது ஒன்று, நாம் கேட்டது ஒன்றாக இருக்கும். இது ரெண்டும் இருக்கக்கூடாது. கண்ணால் பார்த்ததை வச்சு நம்ம சொல்லக்கூடாது சாட்சி, காதால் கேட்டதை வச்சு சொல்லக்கூடாது சாட்சி. அந்த விஷயத்தின் உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆராய்ச்சி செய்த பிறகுதான் நாம் சபையிலோ அல்லது யாரையாவது பற்றி நாம் குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அந்த உண்மை தன்மை ஆராய்ந்ததற்கு பிறகுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்று எல்லாருடைய கையிலையும் தொலைபேசி வந்துவிட்டது. தொலைபேசிகளிலே ஏகப்பட்ட ஃபார்வர்ட் மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மெசேஜ் வரும்பொழுது இந்த மெசேஜை படிப்பதில்லை, அதை அப்படியே நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுவது, ஷேர் செய்து விடுகிறோம். செய்தி உண்மையா, செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்ட அந்த தகவல் உண்மையானது தானா என்று பார்க்கவில்லை. மாறாக நாம் என்ன செய்கின்றோம், நாம் ஷேர் செய்வதிலே தான், நாம் அதை பகிர்வதிலே தான் நேரத்தை செலவிடுகிறோம். இதுவும் கூட பொய்யான சாட்சிக்கு சமம் தான். சாட்சி என்று சொன்னால் உண்மையை குறிக்கும், சாட்சி என்று சொன்னால் நீதத்தை குறிக்கும், நேர்மையை குறிக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயம் எப்படி இருக்கின்றது, உண்மைக்கு புறமாக இருக்கின்றது, நீதிக்கு புறமாக இருக்கின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பிஅக்பரில் கபாயிர், ஆக பெரும் பாவம் என்னவென்பதை நான் உங்களுக்கு அறிய தரட்டுமா? அஷ்ஷிர்கு பில்லாஹ், முதலில் அல்லாஹ்வை கொண்டு இணை கற்பித்தல். முதல் பாவம் அல்லாஹ்விற்கு இன்னொரு இறைவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ்வோடு இன்னொரு ஒருவரை கடவுளாக ஆக்கி நாம் அதை நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது வஸ்ஸிஹ்ரு, சூனியம் செய்வது. சூனியம் செய்தல், சூனியம் என்பது இஸ்லாத்தில் மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். சூனியம் வைப்பவனை கொல்ல வேண்டும் என்று அருமை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் வாயிலாக நாம் அறிய வேண்டிய விஷயம். மூன்றாவதாக சொன்னார்கள் ஹுகூக்குல் வாலிதீன், பெற்றோர்களை துன்புறுத்துவது. பெற்றோர்களை அவமதிப்பது மிகப்பெரிய பாவம். எந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது. நான்காவதாக சொன்னார்கள் ஷஹாதத்து ஸூர். இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொய் சாட்சி, இந்த ஷஹாதத்து ஸூர் என்ற வார்த்தையை திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி என்று சொன்னார்கள். சஹாபி அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்கலாமே, ஏன் இதை திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறார்கள்?
7 பாவத்தை பற்றி பட்டியலிட்டு நாயகம் அவர்கள் இந்த பொய் சாட்சியில் வரும்பொழுது மாத்திரம் அதை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்று நாங்கள் எல்லாம் நினைத்தோம் என்று அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார். ஏன் ஏன் ஒரு பொய்யான சாட்சியை வைத்து ஒரு நல்லவனை கெட்டவனாக மாற்ற முடியும்? ஒரு பொய்யான சாட்சியை வைத்து ஒரு கெட்டவனை நல்லவனாக மாற்ற முடியும். ஒரு பொய்யான சாட்சியை வைத்து ஒரு குற்றவாளியை நிரபராதியாக ஆக்க முடியும். ஒரு பொய்யான சாட்சியை வைத்து ஒரு நிரபராதியை குற்றவாளியாக ஆக்க முடியும். இதனால தான் நம்ம ஆபாக்கள் எல்லாம் நீதிமன்ற வாசல்களிலேயே நிற்க பயந்தார்கள். ஏன்? நீதிமன்றத்தில் பேசப்படுவது யாவும் பொய். அங்கே வழங்கப்படுவது தீர்ப்பு தானே ஒளி நீதி கிடையாது. நமது ஆபாக்கள் நீதிமன்றங்களுக்கு செல்ல பயந்தார்கள். நீதிமன்றங்கள் என்றாலே அவர்கள் அருவருப்பான ஒன்றாக கருதினார்கள். எத்தனை வழக்குகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட ஏராளமான வழக்குகள். அவர்கள் அனைத்தையுமே தனக்கு சாதகமாக ஆளும் அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டது. தன்னுடைய அதிகாரத்தை வைத்து தன்னுடைய பலத்தை வைத்து நீதிமன்றத்தையே விலைக்கு வாங்கிவிட்டது. தீர்ப்பு விலைக்கு போய்விட்டது. இதனால தான் நம்ம ஆபாக்கள் என்ன பண்ணாங்க? நீதிமன்றத்துக்கு பக்கம் போக பயந்தாங்க. இனி நாம் ஒற்றுமையாக இல்லாத விளைவு இறை எல்லங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் சென்று இறை எல்லத்தை வேறொருவன் வந்து ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியாதா? நீதிமன்றத்தின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட மனிதர்களுடைய உண்மைத்தன்மை என்னவென்று நமக்கு தெரியாதா? நாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு விஷயத்தை சுமூகமாக முடிவெடுக்கலாம். ஒரு இறையலம் இருக்கின்றது என்று சொன்னால் அதை ஆபாக்கள் பாதுகாத்திருப்பார்கள். 12 காலங்களாக இருந்த இறையலங்கள் எல்லாம் இன்று வேறு யாரோ வந்து அவன் சொல்றான், வேற யாரோ உட்கார்ந்து அவன் நாட்டாமை செய்கிறான், இங்கிருந்து யாரும் வரக்கூடாது, யாரும் செல்லக்கூடாது என்று வேறு 4வது பெர்சன் நமக்கு வந்து உத்தரவிடுவதற்கான யார்? அவனுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இதுவும் பொய் சாட்சி தானே. நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு, நம்முடைய இறையலங்களை பாதுகாக்க வேண்டிய நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு சுமூகமாக பெரியவர்களை வைத்து பேசி எடுக்க வேண்டிய முடிவு அற்ப பதவி நோக்கத்திற்காக நாம் அந்த மசூதியையும் மற்ற தர்காக்களையும் நாம் நீதிமன்றங்களுக்கு சென்று நாம் வழக்கு தொடுக்கின்றோம். அது நமக்கு பாதகமாக வந்து விடுகிறது. அருமையான பெருமக்களே, நான் துவக்கத்தில் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்யோம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம். அல்யோம நஃப்திமு, கியாமத் நாளிலே நாம் வாய்களுக்கு போட்டு விடுவோம். கைகளை நாம் சாட்சி சொல்ல கல்லிமனா ஐதீஹிம், கைகளை நாம் பேச வைப்போம். தஷ்ஹது அர்ஜுலஹும், கால்களை சாட்சி சொல்ல வைப்போம். பிமா கான யக்ஸிபூன், அவைகள் என்ன செய்தது என்று சாட்சி சொல்லுவோம். வாயை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான். வாய்க்கெல்லாம் திரை வைத்து விடுவான், பூட்டி விடுவான். கைகள் பேசும். யார்தான் இவன் பொய் சாட்சி செய்தான் என்று, யார்தான் இவன் தவறான விஷயத்தை எழுதினான் என்று கைகள் பேசும். கால்கள் சாட்சி சொல்லும். யார்தான் இவன் நீதிமன்றங்களுக்கு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய பதவி மோகத்திற்காக நீதிமன்றங்களுக்கு இவனுடைய கால்கள் சென்றது என்று அவனுடைய கால்கள் சொல்லும். பிமா கான யக்ஸிபூன், தாங்கள் என்னவைகளில் நாம் செய்தோம் என்பதை வாயை தவிர்த்து உள்ள எல்லா உறுப்புகளும் சொல்லும். அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்தில் நமக்கு பயமாக இருந்தால் அமைதியாக இருக்க வேண்டும். அது அல்லாமல் நம்மை ஒருவன் பகைத்து விட்டான் என்பதற்காக அந்த பகைமையை பயன்படுத்தி நாம் அவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அவனுக்கு எதிரான மனநிலையை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. நாம் மன்னித்து விடுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாண்பு. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாரு துனூப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நாயகமே நீங்கள் மகத்துவமான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறார். அந்த அலீம் என்ற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தஃப்சீர் செய்கிறார்கள். தன்னை ஒருவர் நோவினை செய்தால் அதை மன்னித்து விட்டு அவருக்கு உபகாரம் செய்வது. நமக்கு ஒருவர் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார், அந்த கஷ்டத்தை நம்ம பெருசுப்படுத்திக் கூடாது, மன்னிச்சிடணும். அவரை கொடுத்தவரை மன்னித்து விட வேண்டும். மன்னித்துவிட்டு அவர்கள் கஷ்டம் அவருக்கு அவதிப்படும் பொழுது, அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு மஹல்லாவில் நாம் வசிக்கின்றோம் என்று சொன்னால் மனஸ்தாபங்கள் அவர்தான் செய்யும், மன்னித்து விட வேண்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இல்லையா நாம்? ஒற்றுமையை பற்றி இஸ்லாம் சொல்வது போல எந்த ஒரு சமுதாயம் சொல்லவில்லை.
ஆனால் உண்மையில் இந்த இஸ்லாமியர்களுக்கு தான் ஒற்றுமை என்பதை தேவைப்படுகிறது. அந்த நிலையில் நான் இருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் இத்தனை விஷயங்களை நாம் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் நாம் பொய் பேசவும் கூடாது, பொய்க்கு நாம் துணை போகவும் கூடாது. பொய் பேசுவதும் தவறுதான், பொய்க்கு துணை போவதும் தவறுதான். எனவே கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பலா முசீபத்துகளை இந்த புனித மஜ்லிஸின் பொருட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி செய்வானாக. எந்தெந்த மக்கள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கடும் நோயினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை மேற்கொள்கின்றார்களோ அந்த அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான ஷிஃபாவை, குணத்தை கொடுப்பானாக. யாரெல்லாம் திருமணம் முடிந்து நீண்ட காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை கொடுப்பானாக. யாரெல்லாம் திருமணமாகி குழந்தைகள் உண்டாகி குழந்தை பெறவிருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாமத்தான குழந்தைகளாக, உறுப்பிலே ஏதோ ஒரு குறையும் இல்லாத குழந்தைகளாக, இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்களையும் முற்றோர்களையும் மதிக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை ஆக்குவானாக. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவானாக. இஸ்லாமியர்கள் எங்கு வாழ்ந்தாலும் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டுமே பயந்து வாழக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. இஸ்லாமியர்களுக்கிடையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையை மேலோங்கச் செய்வானாக. மேலும் எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஜ்லிஸின் போட்டினால், புனித புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோர்வை செய்த சஹீஹுல் புகாரின் போட்டினால் அதிலே வரக்கூடிய ஹதீதுகளை மொழிந்த எம்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போட்டினால் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி வைப்பானாக. மேலும் எந்தெந்த துஆக்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த எல்லா துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறிந்திருக்கின்றான். அவன் நமது பிறடி நிலைமையை காட்டிலும் சமீபத்தில் இருக்கின்றான். நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லா பிரார்த்தனையும் அல்லாஹ் ஒப்புக்கொண்டு நிம்மதியான சகலகல வசதிகளோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக. பிஹக்கி ஸையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்டம் அனைத்தும் படைத்தாலும் ஆட்சியாளனே யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அருளுக்கு அருளாய் அவனிகள் அவதரித்த அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அகமார்ந்த ஸலவாத்தும் ஸலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழோடும் புனித நபிகளாரின் பொன்மணி கோர்வையாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கிரந்தமதை புத்துணர்வுடன் போத புண்ணியங்கள் அளித்ததிலும் புனிதமிகை ஒன்றும் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டில் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜப் பிறை 11/1/2025 சனிக்கிழமை இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு சென்னை மர்கஸ் அஹ்லுஸ் சுன்னா அரபிக் கல்லூரியின் பேராசிரியரும் நமதூரை சார்ந்தவருமான மௌலவி என் சையத் அஹ்மது மஸ்லகி ஃபாதில் பாக்கரி அவர்களாலும் மற்றும் மௌலவி ஏஹெச் முஹம்மது சுலைமான் மஹ்தரி அவர்களாலும் விளக்க உரை நடத்தப்பட்டு அல்லாஹ்வின் பேரொன்றால் இனிதே நிறைவேறும் நிலையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். கருணையான அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்டு எண்ணங்களோடு வந்து கலந்து கொண்டார்களோ, உருவாக்கினார்களோ, நிர்வகித்தார்களோ, செலவழித்தார்களோ, எல்லா வகையிலும் ஆதரித்தார்களோ அவர்கள் அனைவரின் ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருளானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜப் பிறை 11 ஞாயிற்றுக்கிழமை நாளை ஓதப்படும் நபிமணி மொழிகளுக்கு மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏகே ஷுஐப் மஹ்தரி அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நன்மையையும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றுடைய அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து சில அறிவிப்புகள். வீட்டு ஒன்றில் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பெருமக்கள் நிறைவு நாள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அந்நாட்களில் வெளியூர் மக்களுக்கு திருப்திகரமாக நமது சேவைகளை வழங்கிட ஒத்துழைக்கும் வகையில் உங்கள் நன்கொடைகளை முற்கூட்டியே வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். துஆ நாளுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம்.
பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 4000 என்றும் அரை பங்குக்கு ரூபாய் 2000 என்றும் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளோர் நமது மஜ்லிஸின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களது பங்குகளை விரைவாக உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். நமது மஜ்லிஸின் அன்றாடம் நிகழ்த்தப்படும் முறைகள் அனைத்தும் இங்கு வர இயலாத நிலையில் இருக்கும் உள்ளூர் வெளிநாடுகளில் இருக்கும் மக்களுக்கு அன்றைக்கே நம் சபையின் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் எனும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உரைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு காயல்பட்டினம் திக்கா தெரு மர்ஹூம் அல்ஹாஜ் SO புகாரி ஹாஜி அவர்களது குடும்பத்தாரும், சதுகை தெரு மர்ஹூம் VSAK முஹியதீன் தம்பி அவர்களது குடும்பத்தாரும் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்களது ஹக்கிலும் அவர்களது குடும்பத்தார் அனைவர்களின் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களின் குடும்பத்தாரின் மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நமது சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم. إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. سبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. سبحان ربي. الفاتحة. وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم بكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم بكما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ذاب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة من إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف العاطر، ثم إلى أرواح من نبيناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. آنس الله وحشتهم ورحم الله غربتهم ونفر الله ضريعهم
وتقبل الله من حسناتنا وحسناتهم، وتجاوز الله عن سيئاتنا وسيئاتهم، وغفر الله ذنوبنا وذنوبهم، وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان، اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان، اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان، فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، ودمر أعداء الدين، وانصرنا على القوم الكافرين. اللهم في يوم آمنا في أوطاننا، اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين، اللهم شتت شملهم ومزق جمعهم وخرب ديارهم وفارقهم بين كلمتهم واجعلهم في خيبة وخسران. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم وبارك وكرم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين برحمتك. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين.